வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பர்சன்டேஜ் பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு சில பேசிக்ஸான சம்ஸும் பார்த்தோம், டைப் 1 சம்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப் 2 சம். இப்போ டைப் 2க்கு வந்து நீங்கள் ஃபார்முலா வந்து நோட்டில் எழுதியிருப்பீங்க. எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிக்ரீஸ் அப்படின்னு எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வச்சு தான் நான் மீனிங் இந்த ஃபார்முலாவே நான் டிரைவ் பண்ணுறேன். சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ அப்படின்றவருடைய சேலரி வந்துட்டு 20% பியினுடைய சேலரியை விட அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பியினுடைய சேலரி ஏயினுடைய சேலரி விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? உன்னுடைய சேலரி ஏயுடைய சேலரி பியுடைய 20% அதிகமாக இருக்குது. அப்போ பி வந்து பியுடைய சேலரி ஏயுடைய சேலரி விட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற போது, அப்போ அதுவும் 20 தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். எப்படி இந்த போன வீடியோவில் லாஸ்ட் சம்மில் அந்த டிஸ்கவுண்ட் சம் பார்க்கும்போது 20% டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அப்புறம் 10% கொடுப்பாங்க, அப்போ மொத்தமாக 30% டிஸ்கவுண்ட் என்னன்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் போன வீடியோவில் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வந்து 20% அதிகமாக இருக்கும்போது பி வந்து எத்தனை சதவீதம் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த சம்மில் வந்துட்டு போன மெத்தட் டைப் 1ல் வந்துட்டு பர்சன்டேஜ் இருக்கிறத டெசிமலுக்கு நம்ம மாற்றணும் இல்லையா? ஸோ மாற்றி அதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு பர்சன்டேஜில் இருக்கிறத ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற போகிறோம். இப்போ 20% அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா எப்படி எழுதுவோம்? 20/100 அப்படின்னு எழுதுவோம். இதை அடித்தோம்னாக்கும் 1/5 வரும். போன மெத்தடில் வந்துட்டு இன்க்ரீஸ்டு பை 20 டிக்ரீஸ்டு பை 20 வரும். அதனால 120/100 இருக்கும். ஸோ அப்போ 1.2 அப்படின்னு எழுதியிருப்போம். சரியா? இந்த சம்மில் அப்படி கிடையாது, அப்படி எழுதக்கூடாது. 20% அதிகமாக இருக்காங்க அப்படின்ற போது 20%க்கான அந்த கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸாக்டாக என்னவோ அதனுடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்றதை எழுதிடணும். இப்போ 1.5 வந்துருச்சா? இந்த 1.5 அப்படின்றத வந்துட்டு இந்த எக்ஸ் பை ஒய் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த 1னா எக்ஸு, ஒய்ங்கிறது 5. இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் வந்து ஃபார்முலா மாதிரி. ஸோ எக்ஸ்ன்றது 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது 5 + 1 6 இன்ட்டு 100. ஒரு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்டு 100. ஸோ இதை வந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் அதான் வந்து பி வந்து ஏயை விட இவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பர்சன்டேஜ் நமக்கு டைரெக்டாக கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணுங்கள். 6 1 சார் 6, ரிமைண்டர் 4 வரும். இப்போ 40, 5 6 சார் 36ன்னு வரும். ரிமைண்டர் 4 வரும். அப்போ 16.666 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஏ வந்து பியை விட 20% அதிகமாக இருக்கிறாங்க, சேலரி அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா பி வந்து ஏயை விட 16.66% கம்மியாக வாங்குறாங்க. சரியா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, மோர் இவனை விட இவன் அதிகமாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வரும். ரெண்டாவது அவனை விட இவன் எவ்வளோ கம்மியாக இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் ஃபார்மெட். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை ஒய் ஃபார்மெட்டில் எழுதிட்டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி மூணாவது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது மாடல் இப்போ சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ வந்து 2/3 டைம்ஸ் மோர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏ வந்து 2/3 டைம்ஸ் மோர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டேரெக்டாக எக்ஸ் ஒய் ஃபார்மெட்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது நான் அப்படியே டேரெக்டாக எழுத போகிறேன். இப்போ இன்க்ரீஸ் அப்படின்ற போது நான் இதுக்கு ஃபார்முலானா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ 2/2 + 3 5 இன்ட்டு 100. ஸோ இதுக்கு என்ன ஆன்சரோ அதான் அவங்க கொஸ்டினுடைய ஆன்சர். சரியா? இப்போ தேர்டு டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% லெஸ் தேன் பின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏ வந்து பியை விட 30% கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்ற போது பி வந்து ஏயை விட எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ் பை ஒய் டிக்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மாடுலஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைப் 2ல் வந்துட்டு இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும், எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ளஸ் போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிக்ரீஸு லெஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மைனஸ் போடணும். ஸோ ரெண்டு இதுக்கும் புரிஞ்சா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரெண்டு டைப்பையும் ஒன்றா வச்சு சொல்கிறேன். சரியா? பெர்சன்டேஜில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம், இன்ட்டு 100 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே 2/3 ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க.
ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற ஃபார்மெட்டில் போட்டு நம்ம இன்ட்டு 100 போட்டு ஆன்சர் எடுத்துடுறோம். சரியா? ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளமும் கொடுப்பாங்க. எப்படின்னா பெட்ரோலினுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது, உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் உயருது அப்படின்னு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்படின்ற போது நம்ம என்ன ஃபார்மெட் எழுதணும்? எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதான் வந்து டைப் 2. சரியா? நீங்கள் எப்படிலாம் எழுத தேவையில்லை. இப்போ எக்ஸ் பை ஒய் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 25% எக்ஸ் பை ஒய் ஃபார்மெட்டில் நீங்கள் மாற்றணும். அப்படின்ற போது 25/100 அடித்தோம்னா 1/4ன்னு வரும். இதை வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதுங்க. 4 தான் ஒய். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா 1 + 4 வந்து 5 இன்ட்டு 100 போட்டால் 20ன்னு வரும். அப்போ 20யா? ஸோ 20% வந்துட்டு குறையுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன குறையுது அப்படின்னா பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பெர்சன் வந்துட்டு எவ்வளோ சதவீதம் அவங்களுடைய கன்சம்ஷன் வந்து குறைப்பாங்க வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் வந்து டெய்லி வந்துட்டு வேலைக்கு போகும்போது எப்போவுமே 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவார். சரியா? ஸோ அன்னைக்கான விலை வந்துட்டு 1 லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு 100 ரூபா. சரியா? அவர் அந்த லிட்டர்லாம் அவருக்கு வந்துட்டு மேட்ரு கிடையாது. எவ்வளோ லிட்டர் நமக்கு கிடைச்சாலும் சரி டெய்லி வந்துட்டு 100 ரூபாய்க்கு அவர் பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டே இருப்பார். இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு? பெட்ரோலுடைய விலைவாசி கூடிருச்சு. அதாவது 25% கூடிருச்சு அப்படின்னா நேற்று வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு 100 ரூபான்னு இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு 125 ரூபாயா கூடிருச்சு. ஸோ அப்போ இது வந்து 1 லிட்டர். அப்போ நான் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணுவேனா இல்லை 100 ரூபாய்க்கு கனெக்ட் பண்ணுவேனான்னு பார்த்தா நான் வந்து ஸோ இந்த லிட்டரை பற்றி நான் வந்து கவலைப்படவே மாட்டேன். சரியா? எனக்கு எவ்வளோ லிட்டர் வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி நான் 100 ரூபாய்க்கு தான் டெய்லி பெட்ரோல் போட்டுக்கிட்டே போவேன். அப்போ அதுதான் வந்து வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர். என்னுடைய செலவுகளில் நான் மாற்றங்கள் ஏற்படுத்த மாட்டேன். ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ விலைவாசி எவ்வளோ கூடினாலும் சரி நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து போட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ திடீர்னு 25% விலை கூடிருச்சு அப்படின்னா இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் டெய்லி. ஸோ அப்போ நான் 100 ரூபாய்க்கு இப்போ 1 லிட்டர் 125 ரூபான்னு வரும்போது நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன். அப்போ என்னுடைய அந்த கன்சம்ஷன் அந்த லிட்டர் இருக்குது இல்லையா, எவ்வளோ குவான்டிட்டி வந்து குறையும், எவ்வளோ சதவீதம் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ இது டீகோட் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கிறேன். பெட்ரோலுடைய ப்ரைஸ் கூடிச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி குறையும். ஸோ இதுதான் கான்செப்ட். சரியா? இதில் வந்து வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குதுல, இது கொஞ்சம் முக்கியமான வார்த்தை. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைப்ஸ் சொல்லும் போது நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு. சரியா? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்பு புரிஞ்சுல. இது தேர்டு டைப்பு குறையுது அப்படின்னா இங்கே மைனஸ் போடுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ பெட்ரோல் சம் மாதிரி இது சுகர் சம். இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ சுகர்னுடைய விலை வந்துட்டு 40% குறையுது. அப்படி இருக்கும்போது அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து சேஞ்சு இல்லாமல் அவனுடைய கன்சம்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போன சம்மில் பெட்ரோலுடைய விலை வந்து கூடிருச்சு. அப்போ நான் கன்சியூம் பண்ணுற பெட்ரோலுடைய குவான்டிட்டி எவ்வளோ குறையும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அது எக்ஸ் பை ஒய்ன்னு மாற்றிட்டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்ற ஃபார்மேட்டில் நான் சால்வ் பண்ணேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ற போது நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இது நெகட்டிவான விஷயம் இல்லையா? அப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு போடணும். நெகட்டிவான விஷயம் அப்படின்றது டிக்ரீஸ்னு கொடுத்துருக்கிறத நெகட்டிவ்னு சொல்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதை வந்து இதையுமே அந்த கதை மாதிரி சொன்னோம்னு சொன்னால், இப்போ ஒரு நபர் வந்துட்டு ரெகுலராக ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு சுகர் வாங்குறாரு. 1 கிலோ வந்துட்டு 30 ரூபா இருக்குது. சரியா? இப்போ திடீர்னு விலைவாசி குறைஞ்சிருச்சு. 1 கிலோ வந்து 20 ரூபாயே ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? அப்பையும் நான் 30 ரூபாய்க்கு தான் வாங்குறேன். இது விலை குறைஞ்சாலும் நான் அப்பையும் 30 ரூபாய்க்கு தான் வாங்குறேன் அப்படின்ற போது எனக்கு 1 கிலோவை விட அதிகமாக கிடைக்கும்ல. ஸோ அப்போ இந்த எவ்வளோ சதவீதம் எனக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து நம்ம இப்போ டிக்ரீஸ்டு பை 40 அப்படின்னா 40 வந்துட்டு நம்ம 40/100 தான் போட போகிறோம். சரியா? ஸோ இதை அடித்தோம்னு சொன்னால் 2/5ன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்மெட்டில் எழுதணும்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்? எக்ஸுக்கு பதிலாக 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது ஸோ 2 - 5ன்னு வரும். அதுக்கு தான் அந்த 2 - 5 -3ன்னு வரும். ஸோ அப்போ மாடுலஸ் போட்டோம்னு சொன்னால் அந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்படின்ற போது 2/3ன்னு வரும் இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னு சொன்னால் ஒரு பர்சன்டேஜ் வருமா? ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் நமக்கு வேண்டிய ஆன்சர். டைப் 2வும் டைப் 3யும் புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். டைப் 1 வந்துட்டு
இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டெசிமலுக்கு மாற்ற போகிறோம். இன்க்ரீஸ்ட் அப்படின்னா 1 பாயிண்ட் அப்படின்னு போடணும், டிக்ரீஸ் அப்படின்னா 0 பாயிண்ட்னு போடணும்னு சொன்னேன். ஸோ அது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு அந்த பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது சிம்பிளாக அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ரெண்டாவது டைப் வந்துட்டு எக்ஸ் பை ஒய் இன்க்ரீஸ். இப்போ ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்ற மாதிரி போடணும். அதே மாதிரி ஒரு பக்கம் குறையுது அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் குறைஞ்சிச்சு, ரெண்டாவது இது கூடுச்சு அப்படின்னா அந்த கூடுறதை கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு போடுவோம், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 டைப். இது ஃபஸ்ட்டு 3 டைப் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு 4th டைப் பார்க்கலாம். இந்த சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, வித்தவுட் சேஞ்ச் இன் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அது வந்து இந்த டைப்பில் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், பெட்ரோலுடைய விலைவாசி வந்துட்டு 20% கூடுது. சரியா? ப்ரைஸு 20% கூடுது. நெக்ஸ்ட்டு, ஸோ தட் த பர்சன் டிசைடட் டு இன்க்ரீஸ் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பை 50%. இப்போ அந்த சம்மில் என்ன பார்த்தோம், பெட்ரோலுடைய விலைவாசி கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட போகிறேன்ட்டு புடிவாதமாக இருந்தார். இங்கே வந்து 20% கூடிருச்சு அப்படின்ற போது 20% விலைவாசி கூடிருச்சு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட போகிறேன், இல்லை 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செலவுகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 50% இன்க்ரீஸ் பண்ணுறாரு அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவுகள். சரியா? புரிஞ்சா அந்த இது? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டைப்பில் நான் 4th டைப்பில் ஃபார்முலா போட்டிருப்பேன், 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரைஸ் அப்படின்னு. நீங்கள் இவ்வளோ கதையெல்லாம் வந்து டீகோட் பண்ண தேவையில்ல. இதில் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டே இதுதான் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ப்ரைஸ் இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. இது வந்து மேலே எக்ஸ்பெண்டிச்சர் வருமா கீழே வருமானது கன்ஃபியூஸ் ஆகும் சில பேருக்கு. ஸோ அது என்னென்னா, ஏபிசிடி ஆல்ஃபபெட் ஆர்டரில் இ தான் ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு தான் பி வரும் அப்படின்ற போது அப்போ இ வந்து மேலே போடணும், பி வந்து கீழே போடணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது இப்போ 100 ப்ளஸ் அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ்டு அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க, டிக்ரீஸ்டுன்னு சொன்னால் மைனஸ் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து கொஸ்டினில் இன்க்ரீஸ்டுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் 50, அப்போ 100 ப்ளஸ் 50 டிவைடட் பை 100. ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாக இன்க்ரீஸ், ப்ளஸ்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் 20%. அப்போ ஈக்குவல் போட்டால் 150 டிவைடட் பை 120 அடித்தோம்னா 3 அடித்தா 5/4. ஸோ அப்போ 5/4ன்னு வரும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னா இன்ட்டு 100 போடுவோமா, இன்ட்டு 100 போட்டால் 25 இன்ட்டு 5 125% வந்து சேஞ்ச். சரி, எவ்வளோதான் வந்துட்டு டைப் 4. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், அரிசியினுடைய விலை வந்து 10% குறையுது. அதே மாதிரி அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 20% கூடுது. அப்போ அந்த ஃபார்முலா போடுங்க, 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். ஸோ அது வந்து டைப் 4 சம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் 5. டைப் 5 வந்துட்டு ரொம்ப ஈஸியான மாடலு, ஈஸியஸ்ட்டு மாடல். அது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இந்த இது பார்த்துருப்போம், நம்ம மீன்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், இது எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்வென்ஷனலாக பண்ணுறது, சிம்பிளாக டக்குன்னு பண்ணுறதுக்கான மெத்தடை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதை வந்து கன்வென்ஷனலாக எப்படி எழுதணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 40% ஆஃப் ஏ நம்பர் இஸ் 480. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பர்சன்டேஜ் ரேஷியோன்னு போட்டிருப்பேன், இன்னொரு சைடு வேல்யூ ரேஷியோ அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ பெர்சன்டேஜ் ரேஷியோ அப்படின்னா 40% இஸ்ட்டு இங்கே ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா 55. ப்ரொபோர்ஷன் வேல்யூ அப்படின்றது 40%க்கு நேரான வேல்யூ என்ன 480 இஸ்ட்டு 55க்கு நிகரான வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுக்கல. ஸோ வாட் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அப்போ எக்ஸ். இது என்ன பண்ணுவோம், மீன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூன்னு போடுவோம். அதை நான் வந்து குவிக்காக ஏதோ பாதியிலேருந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இது என்னண்டு. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 40% வந்து 480 அப்படின்னா
55% எவ்வளோ எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ இந்த பாக்ஸ் மெத்தட் அப்படின்றதே வந்துட்டு எப்படி எதில் இருந்து வந்துச்சுன்னா இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ற இந்த மெத்தடில் இருந்து தான் வந்துச்சு. இப்போ இந்த 55ஐயும் 480 மல்டிப்ளை பண்ணுறோமா, ஸோ அதுதான் இந்த மீன்ஸ். அதே மாதிரி 40ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோமா, இது ரெண்டு தான் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த இதில் தான் இதைத்தான் வந்து நம்ம இப்படி சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து போட்டிருக்கிறோம். சரியா? ஸோ வந்து சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 30% ஆஃப் 50 இஸ் 20% ஆஃப் வாட். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம அந்த வார்ம் அப் கேம் விளாண்டோம் இல்லையா, வார்ம் அப் சம்மு, ஸோ அந்த மாதிரி தான் இது. 30% ஆஃப் 30% 30/100 எழுதுவோம். ஆஃப் வந்து இன்ட்டுன்னு எழுதணும். 50 இஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், ஈக்குவல் டு 20%னா 20/100, ஆஃப் அப்படின்னா இன்ட்டு, வாட் அப்படின்னா எக்ஸு. ஸோ அப்போ நமக்கு தேவையானது எக்ஸு. அப்போ இது சால்வ் பண்ணிங்கனாக்கும் எக்ஸனுடைய வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதான் வந்து ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு, இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 73% அண்ட் 58% ஆஃப் எ நம்பர், அதாவது இது டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதாவது டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 73க்கும் 58க்கும் உள்ள வித்தியாசம் என்னது, 15. ஸோ 15% வந்து 180 அப்படின்னா 22% எவ்வளோ, அதான் வந்து கொஸ்டின். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸை கண்டுபிடிங்க, ஆன்சர் அதுதான். சரியா? ஸோ இதுதான் வந்து டைப் 5. நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் 6 பாருங்க. டைப் 6ம் டைப் 1ம் கிட்டத்தட்ட சிமிலர். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டைப் 1ல் வந்துட்டு பெர்சன்டேஜ் பேஸ்டு பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைப்ஸ் லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ பேஸ்டு பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன். சரியா? வேல்யூ பேஸ்டு பெர்சன்டேஜ் சேஞ்ச்னா என்ன, பெர்சன்டேஜ் பேஸ்டு பெர்சன்டேஜ் சேஞ்ச்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மாடலில் எப்படி கொடுத்துருப்பாங்க, 20% கூடி இருக்குது, 30% குறைஞ்சிருக்குது. ஸோ அப்போ பெர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்குதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது டைப் 1. இப்போ வேல்யூ பேஸ்ட் அப்படின்னா, இப்போ இந்த மாடல் சம் கொடுத்துருக்குறேன். 2022ல் என்னுடைய சம்பளம் 1,20,000. சரியா? இப்போ 2023ல் என்னுடைய சம்பளம் 1,50,000 அப்படின்ற போது 2022லேருந்து 2023க்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா? ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. வித்தியாசம் என்ன, 1,50,000க்கும் 1,20,000க்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 30,000 டிவைடட் பை இந்த பேஸ் வேல்யூன்னு இருக்குது இல்லையா, அந்த பேஸ் வேல்யூ அப்படின்றது எதை பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும்னா அந்த ரெஃபரன்ஸ் 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல் எவ்வளோ சதவீதம் கூடி இருக்குது அப்படின்னு, இல்லை கூடி இருக்குது இல்லை குறைஞ்சிருக்குது, ஏதோ ஒன்று. அப்போ 2022 பொறுத்து அப்படின்ட்டு எதை பொறுத்து நம்ம பார்க்குறோமோ அந்த வேல்யூவை நம்ம போடணும். ஸோ அப்போ 1,20,000 இதை பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது அதை கீழே போடணும். அப்போ இன்ட்டு 100 போட்டோம்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கனாக்கா ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த எத்தனை பெர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பெர்சன்டேஜ் சேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கிறோமா, ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், இதுவும் வேல்யூ தான், இதுவும் வேல்யூ தான். ஸோ அப்போ வேல்யூவை பேஸ் பண்ணி, வேல்யூவே நமக்கு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ சம்பளம் இல்லை இவ்வளோ மக்கள் தொகை. 2022ல் மக்கள் தொகை வந்துட்டு ஒரு 1000 இருந்துச்சு, 2023ல் மக்கள் தொகை ஒரு 10,000 மாறிடுச்சு. ஸோ அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்ற போது ஒரு வேல்யூவை கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த வேல்யூவை கொடுத்து பெர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்குறாங்க அப்படின்ற போது நம்ம இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி டினாமினேட்டரில் இந்த பேஸ் வேல்யூ இப்போ இதை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த எந்த வேல்யூ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை டினாமினேட்டரில் போட்டோம்னு சொன்னால் அதான் வந்துட்டு வேல்யூ பேஸ்டு பெர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ புரிஞ்சா டைப் 6? ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். மொத்தம் நம்ம வந்து 6 டைப் பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பெர்சன்டேஜ், இவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸு, இவ்வளோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸு, ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை டெசிமலில் மாற்றி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். ரெண்டாவது டைப் வந்துட்டு ஒருத்தனுடைய சேலரி இவ்வளோ பெர்சன்டேஜ் இவனை விட அதிகமாக இருக்குது. இப்போ ஏனுடைய சேலரி பியை விட இவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது. அப்போ பியினுடைய சேலரி ஏயை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது இப்போ ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம x/x + y போடணும். ஃபஸ்ட்டு கம்மியாக உள்ளது கொடுத்தாங்க அப்படின்னா x/x - y போடணும்னு சொன்னேன்.
ஸோ ஃபஸ்ட்டு கம்மியாக அப்படின்னா ஏனுடைய சேலரி பியை விட இவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்போ பியுடைய சேலரி ஏயை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு 3 டைப். 4வது டைப் என்ன பார்த்தோம்? 4வது டைப் ரொம்ப ஈஸி. 2 தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ப்ரைஸு, இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர். விலை கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்துட்டு அவங்களுடைய செலவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இன்ட்டு 100 போட்டோம்னாக்கும் நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடச்சிரும். 5வது டைப் என்ன? இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இப்போ 10% வந்து 20 ரூபா அப்படின்னா 25% எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். டைப் 6 நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ 2 வேல்யூ கொடுத்துருவாங்க. 2 வேல்யூக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு மேலே போட போகிறோம். டிவைடில் வந்துட்டு எந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்களோ, எந்த வேல்யூவை பொறுத்து மாறி இருக்குதுன்னு கேட்குறாங்களோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை கீழே எழுத போகிறோம். இன்ட்டு 100 போட்டால் நமக்கான பெர்சன்டேஜ் சேஞ்ச் கிடச்சிரும். ஸோ இதான் வந்துட்டு 6 டைப். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 6 டைப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம டவுட் கிளியரிங் செஷன் கூட நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் வந்து நம்ம அடுத்த டைப்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் IAS Academy.